இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் முடிஞ்சா உங்கள் குடும்பத்தோட ஒரு 4-5 திவ்ய தேசத்துக்காக போயிட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. 108 சேவிச்சாதான் மோட்சம்லாம் பெருமாள் சொல்லவே இல்லை. அப்படி சேவிக்கணும்னு ரூல் வச்சுருந்தா நம்ம பெரியவாள்லாம் அந்த காலத்தை சேவிச்சிருக்கவே மாட்டா. அவளுக்கெல்லாம் எங்கே பண வசதி இருந்தது, போர்த்து வரத்துக்கெல்லாம் ஏற்பாடு இருந்ததா? பத்ரிகாசிரமம்லாம் சட்டுன்னு போக முடியுமா? ஏதோ ஒரு திவ்ய தேசத்துக்கு போயிட்டு வருவா. ஆனால் நம்ம அந்த நிலையில் இல்லை. நீங்கள் போடுற அந்த 10 ரூபா தட்டில் அந்த கோவில் வாத்தியாருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தெரியுமா? திருப்பதி வாத்தியார் அவர் நமக்கு கடன் கொடுப்பார். நமக்கு ஏதாவது கஷ்டம்னா திருப்பதி வாத்தியார் கிட்ட போய் கேட்டால் அவர் கொடுப்பார். ஆனால் பல திவ்ய தேசங்களில் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு எண்ணெய் இருக்காது, திரி இருக்காது. நம்ம எல்லாம் கொண்டு திருப்பதியிலேயே கொடுப்போம். இந்த க்ஷேத்திரத்துலலாம் பெருமாள் எவ்வளோ வாடுறார், தவிக்கிறார். அதே பெருமாள் தானே இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கார். அதனால் அங்கே போய் ஒரு எண்ணெய் பாட்டில் வாங்கிட்டு போங்களேன். விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் பாட்டில் வாங்கிட்டு போங்களேன். அவருக்கு ஒரு 100 ரூபா போடுங்களேன். அது பல பேர் அவர் இந்த ஸ்லோகத்தை இப்படி கூட இன்னும் பெட்டராக சொல்லியிருக்கலாம். இது பாருங்க, அவர் நித்தியப்படி அங்கே இருந்து பெருமாளுக்கு கதவை திறந்து கைங்கரியம் பண்ணுறாரே, அதை நம்ம பண்ணலாம் இல்லையா? எல்லா வேலையும் விட்டுட்டு, உத்தியோகத்தெல்லாம் விட்டுட்டு அங்கே போகலாம் இல்லையா? அதை நம்ம போக மாட்டோம். அவரை பற்றி ஒரு 10 குறை சொல்லுவோம்.